Hey guys, Assalamu alaikum. Welcome back to our channel. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஈத் பக்ரீத். மார்னிங் எழுந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தெரியுதா 5:30. இதுதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட், பக்ரீத்துக்கான ட்ரெஸ். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, விலாக்லேயே நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த கலர் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலி ஒரு குர்த்தி மாதிரி தான். ஹயான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது போட்டப்போ. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பிங்க் நான் வந்து சூஸ் பண்ணல, பிகாஸ் அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுது. அண்ட் இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பிக் பண்ணியிருந்தேன். டேய் ஹயான், இது வந்து ஷாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டா இருந்தது போடுறதுக்கு. அண்ட் இந்த குர்த்திஸ்க்குலாம் அந்த ஷால் தான் ஹைலைட். ஆக்சுவலி இதை நம்ம வியர் பண்றப்போ தான் அந்த அவுட்ஃபிட்டே வந்து சும்மா ஜம்முன்னு காமிக்கும். பெருனா அன்னைக்கு காலையில தான் அண்ணா வந்திருந்தாங்க. நீ வர மாட்டேன், நான் வர மாட்டியா? அண்ணா வந்ததும் கொஞ்ச நேரம் கேட்டோட விளையாடிட்டு அதுக்கப்புறமா நான் பள்ளிக்கு கிளம்பிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே சேம் டைம் தான், கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும், ஆனால் தனித்தனியாக. ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வா பையனை கொண்டு விட்டுட்டு, இன்னைக்கு அம்மா வரல கூட, ஸோ நான் மட்டும்தான். அண்ட் தெக்ரின் அக்காவும் இந்த பள்ளிக்கு தான் வருவாங்க தொல்றதுக்காக. ஸோ அப்படி அண்ட் வா பையனை கொண்டு பள்ளியில் விட்டாச்சு. நான் இங்கே பள்ளிக்காக வந்துட்டேன் உள்ள. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் தொழுகை ஸ்டார்ட் ஆகலை. கரெக்டாக 7:30க்கு தான் இங்கே தொழுகை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தொழுதாச்சு, இனி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் கிளம்பி போகணும். வாப்பாக்காக வெயிட்டிங். வீட்டுக்கு வந்தாச்சு. ஹயான் உள்ளதான் இருக்கான். நம்ம நாக் பண்ணாதான் அம்மா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் மார்னிங் பேஸ்கெட்டில் தூக்கி போட்டுட்டு போனேன், இப்போவும் அதே பேஸ்கெட்டில் தான் உட்காந்துருக்கான். ஏன்னா மார்னிங் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போமா, ஸோ அவன் அங்கேயே ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படியே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிச்சுட்டு இருந்தோம். பரோட்டா, இது என்ன பாலாடை. நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போய் ரமதான் சீரீஸ் அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலாடோட ரெசிபி இருக்கும். பாலாடை மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்படி அழகாக ரெடி ஆகிட்டு எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான். அண்ட் இந்த கெட் ரெடி வித் மீ லுக் கூட நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த லைட்டையும் தூக்கிட்டு மேலே போகிறேன். என் நிலைமை இதுதான். ஏன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளே செல்ஃபாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ இப்படி கஷ்டப்பட்டு தானே ஆகணும். சரியான வெயில். எப்படி ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் எடுத்து தான் ஆகணும் ஸ்டோரி போடுறதுக்காக. ஓகே, ஃபஸ்ட் இதை ப்ளேஸ் பண்ணணும் ஒரு இடத்துல. நான் வழக்கமாக எடுக்கிற பிளேஸ் வந்து இதுதான். இங்கே தான் நான் வழக்கமாக ஷூட் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி இங்கே தான். நம்ம வெளியில் போகிறோம், அதனால ஹயானுக்கு ஃபுட் ரெடி பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ரொம்ப சிம்பிளாக அப்படி கிளம்பி. டாட்டா செல்லம், போயிட்டு வரேன். கொஞ்சம் பிளேசஸ்க்கு வந்து போக வேண்டியது இருக்குது, அதனால கிளம்பியாச்சு அவனுக்கு ஃபுட் வச்சுட்டு. இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா களியாக்காவிளை மாமி வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து மார்த்தாண்டம், அப்புறமா வந்து மார்த்தாண்டம்லேருந்து கோட்டார். ஸோ அப்படி கொஞ்சம் பிளேசஸ்லாம் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாம் போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரும். 3 days ஃபுல் அவுட்டிங் தான். இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு ஃபுல்லாகவே அவுட்டிங் தான். ஊருக்கு வந்திருந்தனால அவன் களியக்காவலை மார்த்தாண்டம்லாம் போய் பல வருஷம் ஆகுது, அதனால அப்படி வந்து போகிறோம் பக்ரீத்தில். அதனால எல்லார் வீட்டுக்கும் வந்து போகிறோம். வந்தாச்சு. இங்கே வந்ததும் மேலே ஆக்சுவலி இங்கே வந்து நான் நிறைய விலாக் போட்டிருக்கேன். நிறைய ஃபன்னி விலாக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனல் நான் ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வேணா அந்த வீடியோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸ்க்குலாம் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. இப்போ நானும் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ்லாம் போடுறது இல்லை, கொஞ்சம் பிஸியானனால. நானும் நல்லா ட்ரை பண்ணி இப்போ உங்களுக்கு வீக்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இதே மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு நீங்கள் முன்னாடி கொடுத்த அதே சப்போர்ட் வந்து எனக்கு நீங்கள் இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு இங்கே ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, சிக்கன் குழம்பு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் சொன்னல இன்றைக்கி மட்டுமே ஒரு 3-4 பிளேசஸ் வந்து விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நாங்கள் இங்கே வந்ததே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. அப்போ சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்புறப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock. ஓகேவா, 4 o'clock கிளம்பியாச்சு. இங்கேருந்து மார்த்தாண்டம் போகணும்னு சொல்கிறப்போ எப்படியும் உங்களுக்கு ஒரு 15 minutes ஆகும். இப்போ மார்த்தாண்டம் இங்கேயும் வந்தாச்சு பெரியம்மா வீட்டுக்கு. அண்ட் இங்கேயும் எப்படியும் ஒரு 2 hours 3 hours போயிடும். அதுக்கப்புறம் இங்கேருந்து அகெயின் நம்ம நாகர்கோயில் போகணும்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நேரம் ஆகும். இங்கே வந்ததுமே எல்லாரும் பேசி சிரித்து ஃபன் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து அம்மாலாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. இங்கே அவங்கெல்லாம் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு அந்த பழக்கம் இல்லைல்ல, அதனால நம்ம அப்படி சும்மா உட்காந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நாகர்கோயில் ரீச் ஆகிட்டோம். நான் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம மொபைலில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மெல்ட்டி வந்துட்டு நான் நிறைய ஷார்ட்ஸ்மே நான் வந்து பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாவில். இங்கே வந்ததும் இப்போ மேங்கோ சீசன்னால அந்த மேங்கோ ப்ளஷர், அதாவது மேங்கோ பிஸ்காஃப் ஃபியூஷன் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். அப்புறமா மெட்டில்டா கேக். மெட்டில்டா கேக்கு நான் பெரிய ஃபேன். அந்த மேங்கோ பிஸ்காஃப் ஃபியூஷன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பட் இப்போ மேங்கோ சீசன் முடிஞ்சனால அந்த மேங்கோக்கு பதிலாக அவங்க பிஸ்தாவில் போட்டிருக்காங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து மாமி வீட்டுக்கு போகிறோம். மாமி வீட்டுக்கு நாளைக்கு வந்து பால் காய்ச்சி, அதனால இன்னைக்கு போகிறோம். ஒரு நாள் முன்னாடியே மாமி வந்து எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க பிறநாள் அன்னைக்கு அதுவுமா. பட் எங்களால் போக முடியல, அம்மா சைடில் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியது இருந்தது. மற்றபடி என் பெரியம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அதனால நைட்டு எப்படியாவது இங்கே வந்துடணும், இங்கே முடிச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்துட்டோம். 9:30 ஆயிடுச்சு. எதுக்காக இந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் வராங்க. அதனால அந்த பேனர் ஃப்ளெக்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்காக பிளேஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா நான் உங்களுக்கு ஹோம் டூர் வந்துட்டு இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளே போக முடியாது, அதனால நான் போகிற டைமில் நான் உங்களுக்கு எடுத்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து வீட்டுக்கு வெளியில் நான் எடுத்தது. அப்புறமா நாங்கள் எல்லோரும் பேசி சிரித்து ஃபன் பண்ணிவிட்டு ஜூஸு 7-Upனு குடித்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. பக்கத்தில் எல்லோரும் செம்ம தூக்கம், நாங்கள் இங்கே செம்ம வைப்பு. அண்ட் இதுதான் ஹால், உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஹோம் டூர் மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு பெட்ரூம். இன்னொரு பெட்ரூம் வந்துட்டு கிச்சனுக்கு பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு டைனிங் ஏரியா மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக. அண்ட் இந்த மிரரில் வந்து டச் பண்ணிங்கன்னா லைட் எரியும், அந்த மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் இது ஹால். இது வந்து ஹோல் ஹால் உங்களுக்கு அப்படி டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு மேலேயுமே உங்களுக்கு ஒரு ரூம் இருந்தது. இது வந்துட்டு உங்களுக்கு மாடிக்கு போகிற சைடு மாதிரி. ஆக்சுவலி மாடியில் இன்னொரு மாடி மாதிரி. இது வந்துட்டு நீங்கள் சிட் அவுட்டாகவும் எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் வந்து நமக்கு பர்த்டே பார்ட்டிஸ்லாம் க்யூட்டாக அரேஞ்ச் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதுக்காக பண்ண ஒரு ஸ்பேஸ் மாதிரி இது. அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சடனாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ப்ளஸ் மொபைலில் சார்ஜும் இல்லை. ஐஃபோன் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டக்குன்னு சார்ஜ் இறங்கும். அதே தான் இங்கேயுமே. ப்ளஸ் நான் மார்னிங்லேருந்தே வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருக்கனால பயங்கர ஹீட் ஆகுது மொபைல். அதனால நான் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நான் இங்கே வரப்போ 11:10 ஆயிடுச்சு. இங்கே வந்ததும் ஹயானை பாருங்க நீங்களே என்ன பண்ணுறான்னு. வாசல தான் வந்து நிற்பேன். நான் சொன்னேன்னா Hey, Hayan. Hayan. Hey. Hey, come here. Hayan. Hayan.